பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக வேத வசனங்கள் நாம் கேட்டாலும் நம்முடைய இருதயத்தில் அது தங்கி இருப்பது இல்லை, மறந்து போய் விடுகிறது. ஏதோ கடமைக்கு போய் ஆலயத்துக்கு சென்று வசனங்களை கேட்கிறோம், வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டாலும் நம்முடைய இருதயத்தில் அது வெறுமையாய் காணப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, என்னுடைய பாதப்படியில் அமர்ந்து இருங்கள், நான் உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் செய்து தருவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 10:42 இவ்வாறாக சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு மரியாளை போன்று நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் அந்த பெத்தானியா ஊருக்கு வரும்போது லாசருவினுடைய குடும்பத்திற்கு கடந்து வந்து அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களோடு பேசுவது, அந்த குடும்பத்தாரோடு அன்பாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துக்குள் கடந்து வரும்போது அவர் தன் இல்லத்துக்குள் கால் வைத்ததுமே மரியாள் அவருடைய பாதபடியில் போய் அமர்ந்திருப்பாள். ஆனால் மார்த்தாளோ ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை, அநேக வேலைகளை செய்வதில் அவள் ஆர்வம் காட்டிக் கொண்டிருப்பாள். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவனை நம் பக்கத்தில் வைத்து ஆராதிக்கிறோமா, அல்லது தூரத்தில் அவரை வைத்துவிட்டு ஆராதிக்கிறோமா? மரியாளை போன்று இருக்கிறோமா, மார்த்தாளை போன்று இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவர் வரும்போது நாம் அவருடைய பாதப்படியில் பிடித்து கொள்ள வேண்டும். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னது போல அவருடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் புருஷனாருடைய காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் மனைவியினுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் தொழிலின் காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், என் பிஸ்னஸில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இப்படி நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோமே ஆனால் அது ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அந்தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் தருவதற்கு சித்தம் உள்ளவராய் நம்ம மத்தியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் குடும்பத்துக்குள் வரும்போது நாம் அவரை தூரமாய் தள்ளி வைத்துவிட்டு நாம் அவரை கண்டுகொள்ளாதபடிக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருப்போமே ஆனால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்ருவானவன் நம் குடும்பத்துக்குள் புகுந்து நம்மை வேட்டையாடி கொண்டு போய்விடுவான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள காரணம், எனக்கு ஆண்டவருடைய வசனம் போதும், எனக்கு அவருடைய வார்த்தை போதும், நான் அவருடைய பாத படியில் இருந்து அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்டு அவள் இருதயத்தில் வைத்து கொண்டாள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அந்த வார்த்தை கேட்கப்படுகிறதா? அநேகர் வசனத்தை கேட்டு உதாசீனப்படுத்தி
உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு போய் வசனம் கேட்பதில்லை, விளையாட்டுத்தனமாய் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் ஒரு மாற்றம் வரவில்லை? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரவில்லை. வாழ்க்கை ஒரு சோர்வடைந்ததாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு பலவீனம் அடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனையும் போராட்டமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்க காரணம் என்னவென்றால், நம்முடைய இருதயத்தில் வசனம் இல்லை, வீட்டில் தூதன் உலாவவில்லை, ஆண்டவர் வீட்டுக்குள்ளாடி வரவில்லை என்பதுதான் இதற்கு முக்கிய காரணம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தேவையானது ஒன்று, அது ஆண்டவருடைய வார்த்தை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்திலேயும் ஆண்டவர் இயேசு வரும்போது நான் அவருடைய பாதபடியில் அமர்ந்திருப்பேன், அவர் என்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறார், எப்படியோ இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதும் சீர்தூக்கப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து தெய்வ சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார், உங்களுக்குண்டான மேன்மைகள் உங்கள் வீட்டில் தேடி வரும். நீங்கள் இழந்து போனவைகளையெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலேயும் நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நன்மையானவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தீமையான வழிகளுக்குள் நாங்கள் போய்விடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒன்று, உம்முடைய வார்த்தை மட்டும். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாடி வரும்போது அதில் ஒரு பலன் உண்டாகும், அதில் ஒரு சுகம் உண்டாகும், அதில் ஒரு அற்புதம் உண்டாகும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்கள் குடும்பத்தின் மேலே வைக்கப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அது எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவருடைய வசனம் விதைக்கப்படும்படியாய் அது 30, 60, 100 என்று பலன் கொடுக்கக்கூடியதாய் அவைகள் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் எங்கும் விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய பாத தண்டையில் அமர்ந்திருந்து நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தக்கூடிய நல்ல தகப்பன் அல்லவோ நீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.